நான் பெரியவன் அப்படிங்கிறது இருக்கலாம், நான் மட்டுமே பெரியவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சில அகந்தையை தூண்டும் விதமாக கிரக அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களை பாடுபடுத்தும் பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு பெருமை இருக்கு, அறுபடை வீட்டிற்குமே. ஆனா அந்த ஆறுபடை முருகனுடைய அந்த அம்சத்திலும் சிம்மராசிக்குரிய ஒரு படை வீடு அது வானிலேயே பிறக்கும் போதே வந்த விஷயம். சொல்லுவாங்கல்ல, மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்னு சொல்லுவார். அது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை பிறப்பிலேயே ரத்தத்திலேயே பதவி உயர்வு, அரசு அனுகூலங்கள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, இவர்களோட பெருமையை தற்பெருமையாக பேசக்கூடியவர்கள், தற்பெருமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பெருமை இருக்கும் இடத்துல தற்பெருமையும் இருக்கும், கலைகள் இருக்கும் இடத்தில் தற்பெருமையும் இருக்கும், முருகன் இருக்கும் இடத்தில் எல்லா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டுல எந்த வீடு இவங்க சென்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சிம்மராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க. சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அவங்க தினமும் வழிபடக்கூடிய அவங்களுடைய நம்பிக்கைக்குட்பட்ட தெய்வம்னு நிறைய அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட முருகப்பெருமான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். சிம்மம் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. சூரியனாலே உங்களுக்கு தெரியும், சிவபெருமானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. அந்த சிவபெருமானுடைய மைந்தர்களில் அந்த முருகப்பெருமான் அழகு பொருந்திய அந்த முருகனுடைய அம்சமும் சிம்மத்திற்கு தேவை. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அறுபடை வீடுகளில் அவர்களுக்குன்னு உகந்த படை வீடு எதுன்னு போகும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழல்கள் அந்த முருகன் அவர்களுக்கு உருவாக்கிறார். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு பெருமை இருக்கு, அறுபடை வீட்டிற்குமே. ஆனா அந்த ஆறுபடை முருகனுடைய அந்த அம்சத்திலும் சிம்மராசிக்குரிய ஒரு படை வீடு அவர்களுடைய வாழ்க்கையை மாத்துது, அவங்கள தட்டி எழுப்புது, அவங்களுடைய சக்திக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய சிறப்பு. ஆக சிம்மத்தையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது. 12 ராசிக்குள்ளும் முருகன் அடக்கம், 27 நட்சத்திரங்களுக்குள்ளும் முருகன் அடக்கம். நமக்கான முருகன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு முருகன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பங்கு வகிக்கிறார் சார்? சிம்மம் அப்படின்னு சொன்னா தலைமை, தன்னம்பிக்கை, பெருமை. அது சில நேரங்களில் பார்ப்பவர்கள் கண்ணுக்கு தற்பெருமை மாதிரி தெரியும். பெருமை இருக்கும் இடத்துல தற்பெருமையும் இருக்கும், கலைகள் இருக்கும் இடத்தில் தற்பெருமையும் இருக்கும், முருகன் இருக்கும் இடத்தில் எல்லா செல்வங்களும் இருக்கும். முருகன்னா சாதாரண தெய்வம் இல்லைங்க, அழகும் அறிவும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு சக்தி தான் முருகப்பெருமான். ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க, அந்த கூட்டத்தையே வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு இருக்கிறதுனால ராஜ்ய கிரகம், ராஜா கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆதவனுடைய அம்சம் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பண்புகள் வருது. ஆனா இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கே அறியாத ஒரு ஹிடன் ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனையை, மறைமுக பிரச்சனையை சிம்மராசிக்காரர்கள் சரி செய்வதற்குத்தான் இந்த படை வீடு. அதை சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த முருகனை நம்புனாங்கன்னா, அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சரியாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன சார் மறைமுக பிரச்சனை இருக்கு? அது சிம்மராசிக்காரர்களுக்கே தெரிந்த பிரச்சனை தான், மறைமுகமான பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஈகோ பிரச்சனை. சிம்மத்தை பொறுத்தவரையும் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, சிம்மராசிக்காரர்களை மதிக்காமல் நடத்தினாலும் சரி, அவர்களுடைய பெருமையை சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொண்டாலும் சரி, அவங்கள புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் சரி, அவங்கள மட்டம் தட்டுனா அவங்களுடைய ஈகோ அதிகமாகிடும். ஆனால் எல்லா நேரத்திலும் சிம்மராசிக்காரங்க தற்பெருமையாக இருப்பாங்க, நான் தான் சொன்னது சரின்னு பேசுவாங்க, அவங்க எதிர்வாதம் பண்ணுவாங்க, யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பொது கருத்தை ஒத்துக்க முடியாது. காரணம்,
சூரிய பகவானுடைய அம்சம். நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதை சுற்றி கோள்கள்லாம் கிடையாது. ஆக சிம்மம் என்பது மத்தியமும், மற்றதெல்லாம் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமாக தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் ஈகோவா அதிகம் சிம்மராசிக்காரர்களுக்கு வெளிப்படும். நான் பெரியவன் அப்படிங்கிறது இருக்கலாம், நான் மட்டுமே பெரியவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சில அகந்தையை தூண்டும் விதமாக கிரக அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களை பாடுபடுத்தும் பொழுது அவங்களே அறியாம நிறைய வாய்ப்புகளை அவங்க இழந்திருப்பாங்க. இல்லையா? எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்களே அப்படின்னா, அகந்தை என்பது சிம்மராசிக்காரர்கள், தற்பெருமை என்பது தான் அப்படின்றது எல்லா நேரங்களிலும் கிடையாது. எதிராளியினுடைய செயல்பாடை பொறுத்து சிம்மம் தன்னுடைய அந்த பெருமையை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆக எதிராளிகள் அதிகம் இருக்கிறாங்க. எதிராளிகளால் சிம்மம் தூண்டப்பட்டு சந்திக்கக்கூடிய பிரச்சனையை, மறைமுக எதிர்ப்புகளை, இவர்களது ஈகோ தூண்டி இவர்களை வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை அழிக்கக்கூடிய சக்தி, அதிலிருந்து சிம்மத்தை காக்கக்கூடிய சக்தி தான் முருகன். அந்த முருகன் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வருவார். அவர்களுக்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் தருவார். அப்படி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முருகப்பெருமான் யார் சார்? ஆறுபடை வீடுமே அந்த ஆறுபடையப்பன் முருகனுக்கு உகந்த ஸ்தலம் தான். அதுல சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருப்பரங்குன்றம். இந்த ஸ்தலத்தில் தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் முடித்து ஏற்றுக்கொண்ட அற்புதமான ஒரு ஸ்தலம் திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு போர் வீரர், மிகப்பெரிய ஒரு தலைவன். அவர் தன் குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் திருப்பரங்குன்றம். சிம்மராசிக்காரர்களுடைய அந்த பெர்த்லேயே, அந்த பாண்ட்லேயே அந்த தலைமை பண்பு இருக்கு. அவங்க அந்த லீடர்ஷிப் மென்டாலிட்டிங்கிறது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்த விஷயம் கிடையாது. அது பாண்ட்லேயே பிறக்கும் போதே வந்த விஷயம். சொல்லுவாங்கள்ல, மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை பிறப்பிலேயே, இரத்தத்திலேயே அந்த குணாதிசயங்கள் உருவாக்கப்படுது. ஒரு தலைவனாக, மாவீரனாக இருந்த, ஒரு போர் வீரனாக இருந்த முருகப்பெருமான் சாந்தமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட அற்புத ஸ்தலம் திருப்பரங்குன்றம். எப்பயுமே ஒரு லீடர் மனநிலையில் இருக்கக்கூடிய, ஒரு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய, கெட்டாலும் மேன்மக்களேங்கிற சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்களான சிம்மராசிக்காரர்கள் எந்த பாடுபட்டாலும் அந்த பாட்டிலிருந்து பிற்பாடுபடாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த குறிக்கோளை அடைய, சாந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய, மன நிம்மதி கிடைக்க திருப்பரங்குன்றம் முருகன் சிம்மத்தினுடைய வாழ்வில் வெளிச்சத்தை தரும் முருகன். ஒவ்வொரு ராசிக்குமே முருகனுடைய ஆறுபடை வீடு வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள், நட்சத்திரம், கிழமை இருக்கும். அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த திருப்பரங்குன்றம் எந்த நாள்ல சென்று வழிபடணும் சார்? பொதுவாக முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நம்ம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை போய் பார்த்து வழிபாடு பண்றோம். அதுல ராசி அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசியை ஆளக்கூடிய நாதன் இப்ப சிம்மத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய அற்புதமான கதிரவனுக்கு சொந்தக்காரரான ஒரு நாள். சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பரங்குன்றம் சென்று வருவது சிறப்பு. அதிலும் சிம்மத்திலே மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வது எந்த நாளில் போனாலும் வெற்றி தான். ஆனால் பரிகாரமாக ஒரு மாற்று வழியை தேடி நம்ம போகும் பொழுது அவரவர்களுக்குரிய ஜென்ம நட்சத்திரத்தின் தாராபலன் அடிப்படையில் க்ஷேமதாரை, சம்பத்து தாரை, சாதகதாரை போன்ற நல்ல நட்சத்திர நாட்களிலே அந்த தாராபலன்கள் அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலங்களில், அதிலும் அந்த குரு பகவானுடைய உரை இந்த காலகட்டங்களில் திருப்பரங்குன்றம் முருகனிடத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் போய் வழிபாடு செய்யணும். தமிழ் கடவுள், தமிழ் குமரன் முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த மந்திரத்தை, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 6 முறை அந்த இடத்திலே உட்கார்ந்து உச்சரித்து முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம், கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரர்கள் 11 தீபங்கள் ஏற்றி, பிறர்னால தூண்டப்பட்ட, பிறர்னால் வஞ்சிக்கப்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எனக்கு நீங்கணும், என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்க வேண்டும் முருகா என்று வேண்டி அவர்கள் அந்த இடத்திலே வழிபாடு செய்து வரும் பொழுது சிம்மத்திற்கு தேவையான அத்துணை பெருமைகளையும் அத்துணை உயர்வுகளையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பார். பதவி உயர்வு, அரசு அனுகூலங்கள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, இவர்களோடது பெருமையை தற்பெருமையாக பேசக்கூடியவர்கள், தற்பெருமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பெருமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு
சிம்மத்திற்கு நிச்சயமாக திருப்பரங்குன்றம் முருகன் அருள் தருவார். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சிறக்க இவங்க செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த எபிசோடோட ஸ்பெஷலே. தொடர்ச்சியாக கன்னிராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு எது அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, சிம்மராசியில் பிறந்த நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. திருப்பரங்குன்றம் போங்க, வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே முருகப்பெருமானுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.